ஆனால் இது படத்தில் வந்த பிற்பாடு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், ஆனால் படத்தில் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம்ல. படத்துலேயே வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டர் டே வாடா சிவாஜின்னு இவர் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு, என்னை மூட் அவுட் பண்ணுறதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைக்கிறார். அவர் எப்போல்லாம் டைம் இருக்குது அப்போல்லாம் வாடா சிவாஜின்னு வர. இந்த பேர் ஒரே டேக்கில் ஓகே பண்ணும், ஒன்றெல்லாம் வச்சு எவனும் எடுக்க மாட்டான், நான் தான் எடுக்கிறேன், அதனால் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும். இதுன்ட்டு நான் சினிமாவில் நடிக்கும்போது இப்படி கிடையாது. இன்னும் நான் எதிர்பார்க்குறது வேறுன்ட்டு சொல்லி சொல்லி அவனுக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் போலதுன்ற மாரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதை நடித்து முடித்தவொடனே வெற்றிகரமாக ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம், ஓகே நம்ம வந்துட்டோம்பா தேறிட்டோன்னும் போது பெரிய சந்தோஷம் இருக்கும். சார் நான் உங்களை பற்றி நிறையா தப்பாக சொல்ல, சந்தோஷத்தில் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா வந்து இது பண்ண போகிறீங்க, ஃபோனை போட்டு இதெல்லாம் பண்ணுவார் இவர், அதனால் சொல்கிறேன். நடிகர் உமாபதி தம்பி வந்து என்னுடைய உதவியாளர். அவரை உதவியாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடிகரானார். ரைட். அது அந்த ஆட்டோகிராஃபில் என்னோட 4 பேர் ரூம்மேட்டாக இருக்கிறபோது சென்னையில் யாரை ஒருத்தரை போடலாம் அப்படின்றப்போ வேல்முருகன் ஒன்று போட்டாச்சு, கணேஷ் பாபு ஒன்று போட்டாச்சு. அடுத்து யார் போடலாம் அப்படின்றப்போ என் கூடவே இருந்தார். இவருக்கு நடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் நிறையா. என் கூட சிவாஜியை இமிடேட் பண்ணி சண்டை போட்டே இருப்பேன். ஆமாடா சத்தம் போட்டே இருப்பேன். சிவாஜி மேலே இவருக்கு கோவம் வரும் ரொம்ப. அப்படி நடிக்க வச்சோம் அந்த படத்தில். அப்புறம் தௌமாயத்தை வந்து நடித்தார். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் நிறையா நடித்தார். ஆனால் ரொம்ப சின்சியரான தம்பி. கருத்துக்களை வந்து தர்க்க ரீதியாக சரியாக எடுத்து வைக்கக்கூடிய, டைரக்டர்னு மரியாதையெல்லாம் பார்க்காம சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். எங்கிட்ட இருக்க எல்லா டீமுமே அப்படி தான், இவர் மட்டும் இல்லை. அது போக போக தெரியும் உங்களுக்கு. அதனால தான் எல்லா படங்களும் நல்லா வந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னோட பலம் வந்து எப்போவுமே என்னோடய உதவியாளர்கள்ட்ட நாங்கள் வச்சுக்கிற அந்த பரிமாற்றம் தான். ஸோ இவர் இப்போ இதை பற்றி பேசுவார், அந்த பிரெட்டு சாப்பிட்ட சீனை. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? இந்த படத்தில் டிஸ்கஷன் டைமில் ஒவ்வொருத்தரும் ஒரு சீன் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்த நபர்கள், அவங்களோட சந்தித்த அனுபவம் அது இதுன்னு சொல்லும்போது நானும் ஒன்று சொல்லுவேன். அப்படியே சொல்லும்போது டைரக்டரை வாட்ச் பண்ணிட்டுருப்பார் போல இருக்குது. சரி இவனை ஏதாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கொஞ்சம் ஓவராக பண்ணுறானான்ட்டு. வேறு ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு தேர்வு செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடைசியில் ஒவ்வொரு தடவை அவருக்காக வெயிட் பண்ணி அவர் வரவே இல்லை, கடைசி வரைக்குமே வரல. அப்புறம் திடீர்னு நான் நடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டு. டைரக்டர் ஏதோ ஒரு வேலையை கூப்பிட்டாரு, உன்னை டைரக்டர் கூப்பிட்டாருப்பான் ஓடியாந்தேன். அப்போ தான் பார்க்குறாரு என்னை வந்து, நீ இப்போ அந்த சட்டையை போட்டணுன்ட்டு காஸ்டியூமர் கூப்பிட்டு ஒரு சட்டையை கொடுத்தாங்க, போட்டு வந்தேன். எனக்கு தெரியாது எதுக்குன்னு சட்டை கொடுக்குறாங்கன்ட்டுலாம். நான் பண்ண முடியும், எதுக்கு இப்போ சட்டை மாத்துறேன்னு. நீ போய் காட்டு. டைரக்டர்கிட்ட வந்து காட்டுறான், சட்டையை போட்டுக்கிட்டேன். சார் இந்த சட்டையை போட்டேன் சார். நான் அங்கே வந்து உட்காரா. ஐயோ இன்னும் அது இங்கே வந்து உட்காந்துறேன். துவாரநாத் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் கேமராமேனு. தள்ளி உட்காருங்க. அங்கே கிட்ட போனீங்கன்னா தள்ளி உட்காரத்துக்கு ஒரு 1/2 நாள் ஆகிடும். தள்ளி உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, மேலே ஏறி கீழே இறங்க, அங்கே இறங்க, இங்கே இறங்க. இதே படம் லேட்டாகும். அப்போ நான் ஒரு மணி உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, அது வேறு அந்த மதிலே வந்து இப்படி ஒரு மதில், எவனும் உட்காரக்கூடாதுன்ற மதில். அதில் நான் வேறு அப்படியே சரி வந்து ஒரு மாதிரி உக்காண்டேன். அதில் வந்து ப்ரெட்டில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அன்றைக்கி தான் தெரியுமே. இப்போ ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து ஏதோ வெண்ணெய் தொட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ப்ரெட்டு தனியாக சாப்பிடுவாங்க. இது என்னடா ப்ரெட்டில் வந்து ஊறுகாய் தொட்டு. இதில் வேறு நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும்ன்ட்டு சரின்ட்டேன். அப்போ தான் உனக்கு அந்த ஃபீல் வரும்ன்ற மாரி சாப்பிடாம. சரி சாப்பிடல சார். சரி ஓகே உட்காரு. ப்ரெட்டு சாப்பிடு, ரொம்ப பசியாக இருக்கிறோம், சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு இதெல்லாம் இவ்வளோ வருவானே எனக்கு தெரியாது. நம்ம நடிக்கிறேன்னு கூட எனக்கு பெருசாக இதாகலை. ஏன் அப்படி சொல்கிறான்னா, சில பேரை நடிக்க வைக்கிறது பொசிஷனில் கொடுத்து இங்கே நடிக்க, இங்கே நீ வா நில்லு, இதான் பொசிஷன் சொல்கிறதுக்காக சில டைமில் எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டேன். சீரியஸாகவே என்னை வச்சு எடுக்கிறாரு. அப்புறம் அந்த டைலாக்கை சொல்லிட்டேன், அது வேறங்க போடா அப்படின்ட்டாரு. நானும் வந்துட்டேன். அதேமாதிரி ஒவ்வொரு டைமில் கூப்பிடுவார், நான் வருவேன். ஆனால் இது படத்தில் வந்த பிற்பாடு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், ஆனால் படத்தில் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம்ல. படத்துலேயே வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டர் டே வாடா சிவாஜின்னு இவர் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு, என்னை மூட் அவுட் பண்ணுறதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைக்கிறார். அவர் எப்போல்லாம் டைம் இருக்குது அப்போல்லாம் வாடா சிவாஜின்னு வர. இந்த பேர் ஒரே டேக்கில் ஓகே பண்ணும், ஒன்றெல்லாம் வச்சு எவனும் எடுக்க மாட்டான், நான் தான் எடுக்கிறேன், அதனால் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும்.
இதுன்ட்டு நான் அது மாதிரி தான் டிஸ்கஷன் டைமில் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு. நான் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பேசும்போது கூட அதை கேட்டுக்குவார். அவர் கேட்டுக்குவார். இல்லை இல்லை அப்படி கிடையாது, ஆர்குமெண்ட் நிறையா பண்ணுவேன், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவார். இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேருது பெரிய ஒருத்தன் டைரக்டராகவே ஆகிடுவான். அந்தமாரி அவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. இப்போ நல்லா இனிமேல் எல்லாரும் பேசுவாங்க, ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே டைரக்டரை பற்றி சொல்லும்போது அவர் மாதிரி ஒரு டைரக்டரே கிடையாதுங்க அதான் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது ஆச்சுங்களா. நம்ம அக்கீல் அங்கே எவ்வளோ நாள் இருந்தாரு தெரியுங்களா? வந்து இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தது ஒரு பெரிய இதுங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் நின்றுட்டு இருப்பான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நிற்கிற மாரி. இது மீறி நம்ம எப்படி உள்ளே போகிறதுனா அங்கே தாய்மானம் இருப்பாப்புல வந்தோடனே மேலே இருக்கிற மீசையை கீழே கடிச்சிட்டே பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு யாருக்குமே வேலை கொடுக்கான்ற மாதிரி முடிவிலே உள்ளே போயிடுவான். அப்போ நான் இவர்கிட்ட சேர்றதுக்கு என்னோடய நண்பர் கிருஷ்ணா டாவின்சி குமுதத்தில் இருந்தார். அவர் தான் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, நீ போய் சேரணும் பாரு அப்படி. நான் போய் இது மாதிரி சொன்னேன், சார் கிருஷ்ணா டாவின்சி லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கார். 2 பாயிண்டில் கை விட்டு டேரக்டர் போயிட்டார். அவரை பார்த்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, நம்ப முடியல எனக்கு. இவர் பார்க்குறோம், இவர் நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டுலாம். அப்புறம் மேலே வர சொன்னார். மேலே வந்தோடனே என்னை சேர்த்துக்கிற ஐடியாலே இல்லைன்ற மாதிரியே பேசுகிறார் 1/2 மணி நேரம். யாரையுமே சேர்த்துக்கிற ஐடியா இல்லை, நான் படமே எடுக்கலை. சினிமாவில் இருக்கிறவனே எல்லாம் வெளியூருக்கு போகிறான், கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறான். நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். என்னடா இவர் விவசாயம் ஆரம்பிக்க போகிறாரா, என்ன சொல்கிறாரு இவருன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. விரும்பி நம்ம வந்துருக்கு கடைசியில் நம்ம சரி விட்டு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு போல் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இவன் சீரியஸாக இருக்கிறானான்னு பார்த்து வெயிட் பண்ண வைப்பார். காலைல வந்தோன்னா நைட் வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். அவர் வந்து ஒரு ஆளை விட்டு அனுப்புவார். அவன் எந்த சேரில் உட்காந்துருக்கான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கான் சார். சின்சியராக தான் இருக்கிறான் அவன். கீழே இறங்கி வருவார். மோபதி சார் நம்ம பேரெல்லாம் சொல்கிறாரு, பரவாயில்ல ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு போவார். சாயங்காலம் தான் வருவார். அது வரைக்கும் நான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கணும். இது மாதிரியான பல டார்ச்சர்லாம் இருந்துச்சாங்க. அப்புறம் வந்து நான் உங்களை வந்து ஒரு நண்பர் வந்து லெட்டர் கொடுத்தாருலாம் உங்களை வெஸ்டன்ட்டு வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லாருமே ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டு 100 பேர் இருப்பான் அந்த ஆஃபீஸில். 100 பேர் வேலை வச்சு சினிமாவில் என்ன வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் வேலையை கொடுக்க முடியும். அப்பாடான்னு ஆயிடுச்சு. சரி நீங்கள் தான் எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ கதை எழுதி கொடுத்தோன்னே அந்த கதை பிடிச்சிடுச்சு சாருக்கு, ரொம்ப பிடிச்சிடுச்சு. படித்து முடிச்சுட்டு கீழே வந்தார். சாப்பிட்டீங்களான்னு, நான் சாப்பிடல சார்ண்ணே. அதே சேரில் உட்காந்துருந்தான்னு செக் பண்ணிட்டாரு. வாங்க சாப்பிடுங்கண்ணா. நான் போய் சாப்பிட்டேன், அவர் கூட தான் சாப்பிட்டேன். அவர் கூட சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிச்சு, சரி நீங்கள் சேர்ந்துட்டோம் போல இருக்குது சார்கிட்ட, சூப்பர் தான் அப்படின்னு நினச்சினேன். உங்களை வந்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது. என்ன சார் இன்னொரு டெஸ்ட்டா? ஒரு கதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? கதை சொல்கிறேன் சார், சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் ஒரு கதை சொன்னேன். அலெக்சை தஸ்டோ எழுதின ருஷ்ய இயல்புன்னு ஒரு கதை. அந்த கதையை சொன்ன உடனே டாக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அப்படியே அவர் கொஞ்ச நேரம் பேசலை. கதை முடிஞ்சோடனே அவரும் பேசலை, நானும் பேசலை. என்னடா இது நம்மளை சேர்த்துக்க மாட்டா தெரியல, இது வேறு 2 இவ்வளோ நேரம் கேப் போடுறாருன்ற மாதிரிச்சு. அப்புறம் ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டார். சரி உமாபதி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு எனக்கு முத கை கொடுத்து வாங்க நண்பா அப்படின்னு சொன்னது பாண்டியன் தான். அவனை நான் பார்க்கும்போது கீழே போய் சைக்கிள் நிறுத்திட்டு பார்ப்பேன். பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஒரு முற்ற மாதிரி இருக்குது, அந்த ஒரு சின்ன ஒரு இது பால்கனி, அதில் நின்று இருப்பாப்புல. டாக்டர் உள்ளே தான் இருக்கார் வாங்கணும். தாய்மனை கீழே முறைப்போம். என்னடா இதுன்ட்டு நான் பாண்டியன் அன்னைக்கு அண்ணாந்து பார்த்தேன், இன்றைக்கும் நான் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கிறான். டைரக்டரோட நிறைய வாக்குவாதம், சண்டை சச்சரவு. நடுவில் அவர்கிட்ட சண்டை போடலாம் வெளியே வந்துடுவோம். அவர்கிட்ட சண்டை போடாமல் யாருமே இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அவரும் யார்ட்டையும் சண்டை போடாமல் இருக்க மாட்டார். ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்தில் மறந்துட்டு மற்றபடி எல்லாரோடும் சகஜமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் முக்கியமாக டைரக்டர்கிட்ட ரொம்ப வியக்கிறது, ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃபீஸு சிவசைலம் ஸ்ட்ரீட் நம்பர் 9A சிவசைலம் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த பாலம் ஏறி இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் ரைட்டு திரும்பினாலே கங்கா நகரில் அவரோட வீடு. அதுக்கே 45 நாள் போக மாட்டார். அங்கேயே பெட்டி படுகை எல்லாமே அங்கே வச்சுட்டு எழுதிட்டே இருப்பார். ராத்திரி பகல் எழுதிட்டே இருப்பார். அந்த ரூம்லேயே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நினச்சே போயிடலாம், வீடு பக்கத்தில் தான்.
ஆனால் இவரை பார்க்குறது அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க. இவரை பார்க்குறது எல்லோரும் இங்கே வந்துருப்பாங்க, இவர் வீட்டுக்கு போக மாட்டார். என்னென்னா அந்த அது எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஆகணுன்னா, நம்ம எழுதணுன்னா இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற மாதிரி பண்ணி விட்ருவார். அதாவது ஒருத்தன் ஈஸியாக செஞ்சான்னா நம்ம கூட செஞ்சிடலாம்ப்பான்னு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதை காலி பண்ணிவிடுவாப்பில். சினிமாவில் நடிக்கும்போது இப்படி கிடையாது. இன்னும் நான் எதிர்பார்க்குறது வேறன்ட்டு சொல்லி சொல்லி அவனுக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் போலதுன்ற மாதிரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார். எல்லாமே பண்ணுவார். அதை நடித்து முடித்தவொடனே வெற்றிகரமாக ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம், ஓகே நம்ம வந்துட்டோம்பா தேறிட்டோன்னும் போது பெரிய சந்தோஷம் இருக்கும். சார் நான் உங்களை பற்றி நிறையா தப்பாக சொல்ல, சந்தோஷத்தில் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா வந்து இது பண்ண போகிறீங்க, ஃபோனை போட்டு இதெல்லாம் பண்ணுவார் இவர். அதனால் சொல்கிறேன். எனக்கு இந்த படத்தின் மூலமாக நண்பன் பாண்டியன் கிடைச்சான், ராமகிருஷ்ணன் கிடைச்சாரு, சிம்பு கிடைச்சாரு, ஜெகதீசன் அருமை மச்சான், ஜெகதீசன் அன்பு மச்சான், ஜெகன் எல்லாரும் கிடைச்சாங்க. எல்லாரோட நான் சேர்ந்து பணியாற்றுவதற்கும் அவங்களோடலாம் சேர்ந்து சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் அது இதுன்னு எல்லாம் உருண்டு புரண்டு இப்போ வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் டைரக்டர் தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார்.